அனைவருக்கும் வணக்கம். சண்டே, அதனால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா இந்த சிபிஎஸ்சி இஷ்யூ பெரிய இஷ்யூவாக போயிட்டுருக்கு. அது வந்து இப்போ நீட்டினுடைய அந்த ஆன்சர் பேப்பர் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். கொஸ்டின் பேப்பரே லீக் ஆகிடுச்சு. அதன் பிறகு வந்து ஆன்சர் பேப்பர் லீக் ஆகுது. அனைவரும் வந்து சில நபர்கள் மட்டும் அதில் வந்து முன்னேறி வருகிறார்கள். இது ஒரு பிரச்சனையாக நம்ம பார்த்து கொண்டு வந்தோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சியில் மெயின் பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு 8 செக்யூரிட்டி பிரீச்சஸ் வந்து 3 மாதம் முன்னாடியே ஒரு பையன் வந்து ஃப்ளாக் பண்ணிவிட்டு சிபிஎஸ்சிக்கு வந்து அனுப்புகிறான். அந்த டெஸ்டிங் ஏஜென்சிக்கு வந்து அனுப்புகிறான். அதை வந்து அவர்கள் யாருமே செவி கொள்வதில்லை. என்றால் தேங்க்யூ அப்படின்னு போட்டு ஒரு நோட்டு மட்டும் அனுப்புகிறாங்க. அதன் பிறகு வந்து யாரெல்லாம் அஃபெக்ட்னு பார்த்தீங்கன்னா 18 லட்சம் பசங்க வந்து அஃபெக்டடாக இருக்காங்க. இந்தியா மொத்தக்கும் இருக்கின்ற பசங்கள் அஃபெக்டடாக இருக்காங்க. இந்த பையன் இது உட்காந்து இந்த வேலை பண்ண பையன் வயசே வந்து 19 வயசு தான். நிசர்கா அதிகாரி என்ற ஒரு பையன். இதில் மெயினாக அந்த பையன் சொல்கிற விஷயம் இவ்வளோதானுங்க. அதாவது இப்போ மாஸ்டர் கீ நாம் வந்து ஒரு பியூரோவை பூட்டிட்டு மாஸ்டர் கீயை வந்து அந்த பியூரோலேயே வச்சுட்டு நாம் வந்து வெளியே ஏறி ஊரில் இருக்கிற அத்தனை பேரையும் வந்து வீட்டுக்கு அழைச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு விஷயம். அடுத்ததாக உங்களுடைய ஐடி வெரிஃபிகேஷன் இருக்கும். நீங்கள் வந்து ஒரு போர்ட்டலில் போய் லாக் பண்ணும்போது செக்யூர் போர்ட்டலாக இருந்தால் நமக்கு என்ன இருந்தாலும் சரி, உங்கள் மெயில் போகிறக்கே வந்து நீங்கள் வந்து ஒரு செக்யூர் இது கேட்குது, பாஸ்வேர்டு கேட்குது. இங்கே ஒன்றுமே கிடையாது, நீங்கள் சொல்கிறது தான் ஐடி. அந்த அளவுக்கு வந்து மோசமான ஒரு நிலைமை வந்து சிபிஎஸ்சியில் இருந்தது. அதை வந்து இந்த பையன் வந்து வெளிப்படுத்துகிறான். அது 19 வயசு பையன், நிசர்கா அதிகாரி என்ற பையன். அவங்க வந்து இது வந்து ஆன்ஸ்க்ரீன் மார்க்கிங் சிஸ்டத்தை தான் அவங்க வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது இது ஒரு பெரிய செக்யூரிட்டி பிரேக் டவுன் என்றதுதான் நமக்கு அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயமா இருக்குது. ஏன்னா பல பசங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து இதோட எவ்வளவோ மார்க் எதிர்பார்த்தோம். நாங்களே வந்து, அதாவது இப்போ இருக்கிற பசங்க வந்து நம்ம காலத்து பசங்க மாதிரிலாம் கிடையாது. அவருக்கு மிக தெளிவாக தெரியும் எத்தனை மார்க் வரும் என்று. அது ஒரு பேண்ட் இருக்குன்னு வச்சுக்கங்களேன். ஒரு 70லேருந்து 80, இல்லைன்னா 80லேருந்து 90, இந்த மாதிரி ஒரு பேண்டில் வந்து தாராளமாக அவர்கள் வந்து கணிக்க முடியும். ஏனென்றால் அந்த அளவுக்கு வந்து ஈஸியாக இருக்கிறது. இன்றைக்கி வந்து அது கணிக்கிறது ஈஸியாக இருக்கிறது. நீங்கள் உங்களுடைய விடைகள் என்றால் அது எந்த அளவுக்கு இருக்க வேண்டும், என்னென்ன பாயிண்ட்ஸில் இருக்க வேண்டும் என்றதே தெளிவாக இருக்குது. அப்போ அந்த அளவுக்கு வந்து பசங்க வந்து தெளிவாக இருக்காங்க. அவர்களுக்கு அந்த மார்க் வரவில்லை. அதுதான் முக்கியமான பிரச்சனையாக இருக்கிறது. அந்த மார்க் வரவில்லை என்று தெரிஞ்ச உடனே தான் இது ஒரு பிரச்சனையாக மாறுகிறது. ஆனால் இந்த பையன் நிசர்கா அதிகாரி என்ற பையன் வந்து பிப்ரவரி இந்த 2026 வந்து இந்த விஷயத்தை வந்து இங்கே அதிகாரிகளுக்கு தெரிவிக்கிறார். அதிகாரிகள் மட்டத்தில் வந்து என்ன வருது பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு தேங்க்யூ மெசேஜ் மட்டும் வருது. அது ஒரு ஆட்டோமேட்டட் மெசேஜாக வருதே தவிர இவருடைய அந்த விஷயத்தை வந்து அவர்கள் செவி சாய்க்கவே இல்லை என்றதான் முக்கியமான விஷயமாக காண்கிறேன். அதாவது மெத்தன போக்கு மட்டும் கிடையாதுங்க. இதில் வந்து ஒரு 18 லட்சம் பசங்களுடைய ஃபியூச்சரை வந்து யார் வச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா, சிபிஎஸ்சி வச்சிருக்கான். இந்த சிபிஎஸ்சிக்கு தலைமை யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஒரு குழுவே இருக்கிறது, ஒரு கமிட்டி இருக்கிறது. அந்த கமிட்டியெல்லாம் யார் நியமிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிரதமர் அலுவலகத்திலிருந்து தான் வருது. இப்போ நமக்கு எல்லாம் தெரியும், நம்ம தர்மேந்திர பிரதான் ஹெச்ஆர்டி மினிஸ்டர், அவரை வந்து கழிவு ஊற்றிட்டு இருக்கோம். பட் அதை தாண்டி பிரதமரே வந்து ஒரு பரீட்சா சர்ச்சான்னு சொல்லிட்டு சமீப காலத்தில் நடத்தினார் இல்லையா? அப்போ பிரதமருக்கு இதில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது. பிரதமருடைய அலுவலகத்துக்கு தெரியாமல் ஒன்றுமே நடக்காது. எந்த மினிஸ்ட்ரியுமே ஒரு மண்ணும் வந்து நடக்காது. பிரதமருடைய அலுவலகத்துக்கு தெரியாமல் ஒன்றுமே நடக்காது. முழுக்க ரெஸ்பான்சிபிலிட்டி என்கிறது அங்கே தானுங்க. நீட்டுக்கானாலும் சரி, இதற்கானாலும் சரி, இப்போ நேற்று நடந்த அந்த பரீட்சைக்கானாலும் சரி, அந்த பரீட்சையிலையும் பல பசங்களுக்கு வந்து அப்போ 3 பரீட்சைகள் வந்து ரொம்ப அருகில் வருகின்ற பரீட்சைகள். ஒன்று நீட்டில் வந்து காசை கொடுத்தா உங்களுக்கு வந்து நீட்டு கிடைக்கும், அதாவது அந்த வினாத்தாள் கிடைக்கும் என்ற அளவுக்கு வந்து இன்னைக்கு நீட்டு கொண்டு நிறுத்துறது இன்றைய பிரச்சனை கிடையாது, இந்த வருஷம் கிடையாது, போன வருஷமே இதை ரைஸ் பண்ணது. இதனால தான் தமிழக அரசாங்கம் வந்து, நான் விஜயனுடைய அரசாங்கத்தை மட்டும் சொல்ல, முன்னாடி இருந்த அதிமுக அரசாங்கமானாலும் சரி, திமுக அரசாங்கமானாலும் சரி, இந்த அரசாங்கங்கள்லாம் என்ன சொல்றதுன்னு பார்த்தீங்கன்னா, நீட்டினுடைய தேவை என்னன்றது கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். நீட்டினுடைய தேவை கிடையாது, மாநிலத்தில் இருக்கின்ற மார்க்கினுடைய அடிப்படையிலே செய்யலாமேன்ட்டு. அப்போ அது பலரும் வந்து அதுக்கு எதிராக இருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா, இல்லைங்க அது என்னங்க, அது லேர்னிங் பை ரோட்டு தானே, அதாவது எல்லாம் அப்படி மனப்பாடம் பண்ணி போய் கக்குறாங்கல்லன்னு. ஏங்க அதை விட நீங்கள் வந்து அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதாவது படிக்கிறாங்க, நானும் அப்படி தான் படித்தவன் தான். அதாவது லேர்னிங் பை ரோட்டு, மனப்பாடம் பண்ணுறாங்க, போய் கக்குறாங்க, அப்புறம் வந்து மார்க் வாங்கிடுறாங்க. அது குறிப்பாக நாமக்கல் போய் படிச்சிங்கன்னா அது வந்து வந்துடும். இதுதான் இந்த ரேங்க் பேஸ்டு, இல்லைன்னா மெரிட் பேஸ்டு, இல்லைன்னா ரேங்க் அந்த உங்களுடைய மார்க் பேஸ்டு சிஸ்டத்துக்கு இருக்கிற ஒரு எதிர்வினையாக இருக்கிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரை. ஆனால் நீங்கள் அதற்கு அதை ரீப்ளேஸ் பண்ணுறது என்ன கொண்டு வந்தீங்கன்னு பாருங்களேன். ரீப்ளேஸ்க்கு ஒரு நீட் கொண்டு வந்தீங்க. அந்த நீட்டுக்கு எவ்வளோ செலவாகுது? இப்போ இந்த ஒரு ப்ராசஸுக்கு வந்து இப்போ நாமக்கல்ல போய் நீங்கள் படிச்சிங்கன்னா ஒரு 2 லட்ச ரூபா ஆகுதுன்னா, இந்த
இந்த ஒரு ப்ராசஸ்க்கு வந்து நீங்கள் 8ஆம் கிளாஸ்லேருந்தே அவங்க தயாரெடுப்பு ஆரம்பிக்குது. எல்லா வருஷம் ஒரு அட்லீஸ்ட் ஒரு மினிமம் ஒரு 1 lakh ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய ஒரு அவசியம் கட்டாயம் இருக்கிறது. பசங்களுக்கு அதை விட பெரிய மன அழுத்தங்கள். ஏனென்றால் இந்த நீட் என்பது ஏதோ நீங்கள் டாக்டருக்கு கிடைச்சா தான் உங்களுக்கு வந்து பேரண்ட்ஸுக்கு வந்து சொசைட்டியில் ஒரு பெரிய ஒரு இடம் வரும் என்றது ஒரு நிலையில் வந்து நம்மளை எல்லாரும் கொண்டே நிறுத்தி இருக்கிறோம். அதனால வந்து டாக்டர் தான் கிடைக்கணும், நீட் தான் பண்ணணும் என்ற அடிப்படையில் பேசி அனைவரும் படித்து கொண்டது. இவ்வளோ படித்த பசங்களுக்கு கடைசியில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நேராக போயிட்டு வேற எவனோ வந்து கோட்டாவில் போய் உட்காந்து ஒருத்தன் வந்து அவனுக்கு வந்து +2 வந்து மார்க் கூட இருக்காது. அந்த மாதிரி ஒரு பையன் வந்து ஜெயிச்சு வந்துடுறான். ஜெயிச்சு வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற மெடிக்கல் காலேஜில் வந்து படிக்கக்கூடிய ஒரு ஆளும் இருக்கிறது. இதை நான் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். இது எந்த அளவுக்கு எத்தனை வருஷம் ஊழல் நடந்ததுனாலும் நமக்கு சொல்ல முடியாது. பட் ஊழல் டெஃபினட்டாக 100% நடந்து கொண்டே இருக்கிறது. இது வந்து நரேந்திர மோடி அரசாங்கம் தடுக்கவில்லை நீட்ல என்பது நமக்கு தெரிகிறது. அதை தாண்டி அடுத்த ஒரு பெரிய ஒரு கேவலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 0 மார்க் எடுத்தால் கூட உங்களுக்கு வந்து பிரைவேட் காலேஜில் உங்களுக்கு வந்து தாராளமாக சீட் கிடைக்கின்ற ஒரு நிலை. அதுவும் பிஜி ஆனாலும் சரி, யூஜி ஆனாலும் சரி, பிரைவேட் காலேஜில் இடம் எடுக்கின்ற நிலை. இதை நான் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். அப்போ அப்படி இருக்கிற நபர்கள் தான் இந்த பிரைவேட் காலேஜ் சொல்லி கழிவு நம்மளுக்கு கழிவு கொடுத்திட்டு இருக்காங்க. ஏன்னா இங்கே இருக்கின்ற ஸ்டேட் கவர்மெண்ட்னுடைய எக்ஸாம்னா தாராளமாக கேபிட்டன்சிபியில் வந்து பசங்கள்லாம் வந்து போய் சேர்ந்துருவாங்க. அது வந்து மாநிலத்துக்கு வந்து மாநிலத்தில் இருக்குன்னா அமைச்சர்களுக்கு காசு வரும் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அப்போ இது என்ன இலவமா 0 மார்க் எடுத்துட்டு அவங்க போயிட்டு மெடிசன் போய் ஜாயின் பண்ணிடலாமா? பிஜிலையும் ஜாயின் பண்ணலாமா, யூஜிலையும் ஜாயின் பண்ணலாமா? இது என்ன கணக்குன்னு எனக்கு புரியல. அது நீட்டை பொறுத்த வரையான விஷயம். எஜுகேஷன் சிஸ்டமே வந்து காலி பண்ணிட்டாங்க. இப்போ அதான் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இப்போ நம்ம ஜேஎன்யூவில் பார்த்தோம். அதாவது சங்கிகளை மட்டும்தான் எல்லா இடத்துலையும் போடுவாங்க. வைஸ் சான்சலரை போடுவாங்க. அவர்கள் வந்து இந்த மூத்திரத்தில் ஆராய்ச்சி பண்ணுறது, அப்புறம் என்னது இந்த இதில் கவுடங்களை ஆராய்ச்சி பண்ணுறது, இந்த மாதிரி ஆராய்ச்சிக்கு வந்து இப்போ மத்திய பிரதேசோட பார்த்தோம். ஒரு 7 கோடி வந்து ஒரு யூனிவர்சிட்டி கேட்டுச்சாமா. இதில் கவு யூரினும் கவுடங்களும் வந்து ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு அதில் 3.5 கோடி சாங்ஷன், 5 கோடி சாங்ஷன் பண்ணாங்களாம். 3.5 கோடி வந்து செலவு பண்ணிட்டாங்களாமா. என்ன செலவு பண்ணிட்டாங்க பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து எங்கெங்கேயும் ஜாலியாக உலா போயிருக்காங்க. அதை தாண்டி ஒன்றும் பேப்பர் ப்ரெசன்டேஷனில் ஒன்றும் கிடையாது. பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணால் கூட அதோட பெரிய ஒரு அவலமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். அப்போ முழுக்க வந்து எஜுகேஷன் சிஸ்டரை காலி பண்ணதில் யாருக்கு பெரிய பங்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு நம்ம இருக்கிற மத்திய அரசாங்கம் நரேந்திர மோடிக்கு பெரிய பங்கு இருக்கிறது. வேற ஒன்றும் கிடையாது. நான் ஏன் அதை சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா வேற ஒன்றும் கிடையாது. அவர் தான் பரீட்சா பே சர்ச்சான்னு ஒன்று ஆரம்பிக்கிறாரு. பசங்களுக்கு வந்து பரீட்சையில் வந்து டென்ஷன் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு பெரிய ஒரு இது வந்து எவ்வளோ முறையாக நடத்தி கொண்டிருக்கிறார். சிபிஎஸ்சியில் பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பையன் வந்து பிப்ரவரியில் வந்து சிஆர்டி இந்தியன் கம்ப்யூட்டர் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் டீம் சிஆர்டிக்கு வந்து அவன் வந்து மெயில் போடுறான். அந்த மெயிலை வந்து இவர்கள் வந்து யாரும் கண்டுக்கலை, தேங்க்யூ போட்டு அனுப்பிச்சிடுறாங்க. அதன் பிறகு வந்து இவன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, அந்த சைட்டை வந்து ஆக்சஸ் பண்ணுறான். அதன் பிறகு வந்து இந்த பசங்க எல்லாரும் கேட்குறாங்க, இந்த மாதிரி எங்களுடைய ஆன்சர் ஷீட் எங்கேன்னு கேட்குறாங்க. அப்போ ஆன்சர் ஷீட்டுக்காக நீங்களே போய் லாகின் பண்ணி நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ளலாமாம்மா. அந்த ஆன்சர் ஷீட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே பிளர்டாக இருக்குது, ஸ்கேன்ஸ் எல்லாம் பிளர்டாக இருக்குது. இதில் என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை இந்த வாத்தியார்கள் எல்லாம் சேர்ந்து அந்த ஆன்சர் ஷீட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் அங்கிருந்து தன்னுடைய மொபைல் மூலியமாக இதை வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணியிருப்பாங்க என்றெல்லாம் கூறுகிறார்கள். இதோட பெரிய ஒரு செக்யூரிட்டி பிரீச்சும் கிடையாது. அதாவது ஒன்று பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சென்ட்ரலைஸ்டு இடத்துல இருந்தால் அது வந்து வேல்யூ பண்ண வேண்டும் இருக்கிறது. அதை தாண்டி இவங்க என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அவன் வந்து ஆன்சர் ஷீட்டை வந்து அவன் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிருக்கிறான். இதோட ஊழலுக்கு இதோட பெரிய ஒரு சான்று என்ன வேணும்னு எனக்கு புரியவில்லை. அப்போ உங்களுக்கு ஏதாச்சும் பசங்களுக்கு தெரியும்னா, இல்லை என்றால் ஆக்சஸ் பண்ண முடியும் என்றால் ஸோ ஃபால்ஸ் நம்பர்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் போங்குங்க. ஃபால்ஸ் நம்பர்ஸ் ஆகுது, மண்ணாவது. எப்படியுமே வந்து இதில் ஊழல் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது என்றதான் உண்மை நிலை. அப்போ இந்த பசங்க வந்து மிக தெளிவாக வந்து இந்த பிரீச்சை சொல்கிறாங்க. 8 செக்யூரிட்டி பிரீச் இருக்குன்னு சொல்கிறாங்க. 3 மாதம் முன்னாடி வந்து அரசாங்கத்துக்கு சொன்னதாக சொல்கிறார்கள். அப்படி இருந்தும் கூட அரசாங்கம் ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. புரியுதுங்களா? அப்போ இதுதான் சிபிஎஸ்இ பொறுத்தவரை இருக்கின்ற விஷயம். எல்லா எக்ஸாம் சிஸ்டத்துலையும் எல்லா இடத்துலையுமே காலி பண்ணி விட்டு இப்போ வந்து அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 பசங்க வந்து இதில் முங்கை எடுத்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெப்சைட்டுக்கு போயிட்டு சிபிஎஸ்இ ஒரு பையன் வந்து ஹேக் பண்ணியிருக்கான். போய் பார்த்தா முழுக்க வந்து போங்க, யார் வேணால் எங்கே வேணால் போகலாம் என்ற, அதாவது இப்போ ஒரு
நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு 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 ஸ்டோரேஜ் ரூம் இருக்குது. அந்த ஸ்டோரேஜ் ரூமுக்கு ஒரு சாவி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சாவி வந்து அந்த டோர்லேயே வச்சுட்டு போயிருக்காங்க. யார் வேணாலும் உள்ளே போகலாம், யாருடைய ஆன்சர் வேணாலும் எடுக்கலாம், யாருடைய ஆன்சரில் வேணாலும் என்ன வேணாலும் திருத்தம் செய்யலாம் என்ற ஒரு நிலை இருக்கிறது. யாருக்கு வேணாலும் மாற்றலாம் என்ற நிலை இருக்கிறது. யாருக்கு வேணாலும் எந்த ஒரு 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 டீச்சர் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அந்த டீச்சருக்கு வந்து அங்கே ஆக்சஸ் இருக்குன்னா அந்த டீச்சருடைய பாஸ்வேர்டு, ஐடி, பேர் எல்லாம் மாற்றக்கூடிய ஒரு சூழல் வந்து அதில் உருவாகிட்டு இருக்கிறது. இதையெல்லாம் தான் அந்த பசங்க பாயிண்ட் அவுட் பண்ணுறானுங்க. அதற்கு பிறகு வந்து இது வந்து ஒரு ஸ்கேண்டலாக வெளியே வரும்போது, இந்த பசங்கள்லாம் அவ்வளோ பேசி இது வந்து வெளியே வரும்போது, பத்திரிகைலாம் டிவிலெலாம் வராதுங்க, எல்லாம் கோதி மீடியா எல்லாமே வந்து ஐயா என்ன அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்க முடியும், எல்லாம் எவ்வளோ காசு கொடுக்க முடியும், அரசாங்கம் பாஜக அரசாங்கமா மோடி அரசாங்கமா சூப்பராக போயிட்டுருக்கு என்று டெல்லியில் வந்து அப்படியே வந்து காலில் விழுந்து கொண்டிருக்கின்ற ஒரு நிலை பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுதான் வந்து முதநேத்து கூட எம்மி அவார்ட்ஸில் பேசிக்கொண்டிருந்த ஒரு பலஸ்தீனன் வந்து சொல்கிறார், ஒரு ஃப்ரீ மீடியா என்பதுதான் ஒரு ஃப்ரீ பீப்புளுக்கான முதன்மையான முக்கியமான விஷயம் என்று அவர் குறிப்பிடுகிறார். வித்தவுட் எ ஃப்ரீ மீடியா தெர் இஸ் நோ ஃப்ரீ பீப்புள் என்று கூறியிருக்கிறார். ஆனால் இன்னைக்கு இருக்கிறதெல்லாம் அதானி அம்பானி எல்லாமே வாங்கிவிட்டாங்க. மிச்சம் மீதி இருக்கிற 3-4 மீடியா தான் இருக்கிறது. அந்த மீடியாவை நீங்கள் வந்து ப்ரமோட் பண்ணுங்க நான் உங்களோட இந்த தருணத்தில் கேட்டுக்கொள்கிறேன். ஆனால் இங்கே இப்போ கடைசியில் வருகின்ற பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனையானது பிரதமர் வந்து இன்னைக்கு வந்து சண்டே மன் கி பாத் 31ஆம் தேதி மே 31ஆம் தேதி டேட்டை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. மன் கி பாத் பண்ணுறாரு. மன் கி பாத்தில் ஒரு வார்த்தை கிடையாதுங்க. இவ்வளோ பெரிய ஒரு பெரிய அக்கிரமம் நடந்திருக்கிறது. இளைஞர்கள் மேலே இவ்வளோ பெரிய ஒரு தாக்குதல் நடந்திருக்கிறது. இந்த தாக்குதலை பற்றி ஒரு வார்த்தை உருவிடாத ஒரு மௌனியான ஒரு பிரதமர் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதோட பெரிய ஒரு கேவலம் என்ன இருக்குன்னு எனக்கு புரியல. ஒன்று. ரெண்டாவது வந்து இப்போ நாளையிலிருந்து நீங்கள் வந்து ரீவல்யூஷன் அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சிபிஎஸ்சி சொல்லியிருக்காங்க. ஆனால் இது என்ன மிச்சம் இருக்கிற காலேஜெல்லாம் அட்மிஷன் நிறுத்துமா? அதாவது 12ஆம் கிளாஸ் முடிச்ச பிறகு இப்போ ரேங்க் லிஸ்ட் எல்லாம் பல யூனிவர்சிட்டிஸ் எல்லா இடத்துலையும் வந்துருச்சு. அப்போ அந்த யூனிவர்சிட்டிஸ்னுடைய அந்த நிறுவனங்களினுடைய நிலை என்ன? அவர்கள் எல்லாம் வந்து இது டிலே பண்ணுவாங்களா? கம்ப்ளீட் அண்ட் டோட்டல் அட்ரர் டிஸ்ரிகார்டுங்க. இந்த பசங்களை இப்போ என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, பிஜேபி இக்கோசிஸ்டம்ல பணம் வாங்கி கொண்டிருக்கின்ற இந்த நாசகார நபர்கள் என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, இந்தியா இறையாண்மையை வந்து கேள்வி கேட்கும் விதமாக இருக்கின்ற அதற்கும் காசு வாங்கி கொண்டிருக்கின்ற நபர்கள் என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, இவங்கெல்லாம் பாகிஸ்தானிகள், ஜார்ஜ் சோரோஸ் ஃபண்டட் அப்படின்னு எல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறார். அதாவது 3 பசங்க, ஒருத்தர் 17 வயசு, ஒருத்தர் 19 வயசு, இன்னொருத்தன் வந்து 18 வயசுன்னு நினைக்கிறேன். இந்த 3 பசங்க எல்லாரும் நிறைய பசங்க செஞ்சிருப்பாங்க. இந்த 3 பசங்க இன்னைக்கு நேஷனல் மீடியாவில் இருக்காங்க. இந்த நேஷனல் மீடியா வந்து அதாவது கோதி மீடியா இருக்குல்ல, நாய்டாவில் உட்காந்து கொண்டு இருக்கிற கோதி மீடியா இந்த பசங்களை கேள்வி கேட்குது. அரசாங்கத்தை கேள்வி வைக்க வேண்டாம். இந்த மீடியா வந்து இந்த பசங்களை கேள்வி வைக்குது. நீங்கள் ஏன் சிஆர்டி கொடுக்கலன்னு வந்து அமெரிக்காவிலேருந்து அரவிந்தன் ஒருத்தர் வந்து ட்விட்டரில் போடுறாங்க. எவ்வளோ பெரிய ஒரு அறிவாளின்னு பாருங்களா அந்த ஆளு. நீங்கள் ஏன் வந்து அரசாங்கத்துக்கு சொல்லலைன்னா? அந்த பையன் தெளிவாக சொல்லியிருக்கேன், நான் அரசாங்கத்துக்குலாம் சொன்னாங்க, அரசாங்கம் வந்து கேட்கலங்க, எனக்கு தேங்க்யூ போட்டு விட்டாங்கன்னு அந்த பையன் சொல்ல வேண்டிய ஒரு அவலத்துக்கு கட்டாயத்துக்கு அந்த பையன் தள்ளப்படுறான். ஏன்னா அந்த பையன் பதில் சொல்லனா ஒரு 1000 பேர் வந்து அந்த பையன் மேலே எரிஞ்சு விழுவார்கள். இவன் வந்து பாகிஸ்தானி, இவன் வந்து சோரோஸ் ஃபண்டடு, இவன் வந்து தேச துரோகி என்ற அளவுக்கு சொல்றாங்களே, இவர்களுக்கு வெக்கம், மானம், ரோஷம் ஒண்ணுமே கிடையாது. எல்லாமே நரேந்திர மோடி பிரதமராக இருக்கணும், பாஜக சூப்பரா செய்து கொண்டிருக்கிறது, இதுதான் சொல்ல முடியுமா? ஒரு என்டையர் ஜெனரேஷனை வந்து இன்னைக்கு முடக்கி இருக்கிறீர்கள். சிபிஎஸ்சி மட்டும் கிடையாது, சிபிஎஸ்சி, நீட்டு, நேற்று நடந்த எக்ஸாம், இந்த 3 எக்ஸாம் வச்சு ஒரு என்டையர் ஜெனரேஷனை முடக்கிட்டீங்க. இவர்களுடைய பேரண்ட்ஸ் ஓட்டு போட்டு தான் அந்த பிரகஸ்பதி வந்து அங்கே போய் உட்கார்ந்துருக்கிறாரு. அவர் மட்டும் கிடையாது, பாஜக, அதாவது இஸ்லாமியர்கள் அடிச்சா போதும், மைனாரிட்டிஸை வந்து கொன்னா போதும் என்ற ஒரு அடிப்படையில் வந்து வாக்குகள் அளித்து வந்து இன்னைக்கு ஒரு ஹிந்து மெஜாரிட்டி நாட்டில் வந்து இந்த மாதிரி உங்களுடைய பிள்ளைகளுக்கு நடக்கின்ற ஒரு அவலத்தையே தட்டி கேட்க முடியாத அளவுக்கு வந்து நீங்க நின்று கொண்டிருக்கிறீங்களே, உங்களுக்கு இது கேவலமா இல்லையா என்று கேட்டு, அதாவது பேரண்ட்ஸ் கிட்ட கேவலமா இல்லையா என்று கேட்டு நான் இதை முடித்துக் கொள்கிறேன். இந்த கடைசியாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம், ஒரு அரசாங்கத்தை கேள்வி கேட்கலங்க. தமிழகத்தில் ஒரு மௌனி அரசாங்கம் இருக்கிறது, கேட்டுச்சா? ஒரு வார்த்தை கேட்டுச்சா? கேரளாவில் வந்து காங்கிரஸ் அரசாங்கம் இருக்கு, சதீஷன் கேட்டாரா? ஒரு வார்த்தை கேட்டாரா? கர்நாடகாவில் வந்து இப்போதான் ஒருத்தர் வந்து அதிகாரம் ஏற்க போறாரு, ஜூன் 3ஆம் தேதி ஏற்க போறாரு, ஒரு வார்த்தை பேசி இருக்கிறாரா?
தெலுங்கானாவில் இருக்க காங்கிரஸ் அரசாங்கம் ஒரு வார்த்தை பேசியிருக்கிறதா? ஆந்திராவில் இருக்கிறதே ஒரு மாபெரும் அரசாங்கம், அதாவது நரேந்திர மோடியினுடைய பார்ட்டிக்கு இருக்கிறதுலேயே பெரிய ஜால்ராவை தூக்கிட்டு வருகின்ற சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய பிள்ளைகளுடைய தெலுங்கு இருக்கின்ற பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு ஒரு வார்த்தை நீட்டை பற்றியோ சிபிஎஸ்இ பற்றி பேசியிருக்கிறாரா? இவர்கள் யாரும் உங்களுக்கு நிலைப்படுற நபர்களே கிடையாது. உங்களை வச்சு வாக்குகள் வாங்க வேண்டும், உங்களை வச்சு ஜெயிக்க வேண்டும், உங்களை வச்சு ஆள வேண்டும், உங்களை வச்சு சம்பாதிக்க வேண்டும் என்ற கருத்து தான் அந்த ஒரு அடிப்படையில் இருக்கிறார்கள் என்று நீங்கள் மறந்துவிட முடியாது. இன்னொரு விஷயம் மறந்துவிட முடியாது, எதிர்க்கட்சிகளும் கேள்வி கேட்கவில்லை, இவர்கள் யாரும் நமக்காக நிலை கொள்ளவில்லை என்றது மறுபடியும் ஆணித்தனமாக நமக்கு தெரிய வருகிறது. நன்றி, வணக்கம்.